அனைவருக்கும் வணக்கம். கணித ஒலிம்பியாட் போட்டி 2024 உவா மாகாண கல்வி திணைக்களத்தில் தொகுதி 3ற்கான வினாப்பத்திரம் ஒன்று பார்க்க போகிறோம். ரைட், வாங்க வினாக்களுக்கு போகலாம். முதலாவது வினா பாருங்கள் மக்கள், ஈஸியான கொஷின் ஒன்று பாருங்கள். 2024 முதல் பெருக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரிச்சிருக்காங்க, அப்புறம் கூட்டியிருக்காங்க, அப்புறம் கழிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கூட்டல். சரியா? ரைட். அது 2024 × 2024 ரெண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பெருக்கப்பட்டிருக்கேன்னா. ஆகவே அதை நம்ம என்ன செய்யலாம், 2024 வர்க்கம் அப்படின்னு எழுதலாம். சரிதானே? அடுத்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். 2024 பிரித்தா உங்களுக்கு தெரியும் ஒன்று அப்படின்னா அதை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள் 2024 அப்படின்னா 4048ன்னு எழுதலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் 2 பெருக்கல் 2024 2 × 2024. ஓகே, ரைட். ப்ளஸ் இன்றைக்கி பாருங்கள் மைனஸ் பண்ணால் 0. ரைட், அதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டோம். ரைட், இப்போ பாருங்கள் மிச்சமாக இருக்கிறது இந்த 1 இருக்குது. இங்கிட்டு இவர் 2024 வர்க்கம், இங்கே 2 தர 2024 வர்க்கம் இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் 1 அந்த பக்கம் வச்சுட்டு இவர் இந்த பக்கம் எடுப்போம். போது 2024 வர்க்கம் ப்ளஸ் 2 × 2024 + 1. இங்கே 0 தானே? ரைட், அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் 2024 போது எடுத்துட்டோம்னா 2024 + 2. நீங்கள் எப்படி இதை ரெண்டையும் பெருக்கிட்டு செய்கிறேன்னா செய்யலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சமாக வேகமாக செய்யலாம் தானே, அதுக்காக வேண்டி இப்படி செய்கிறோம். அடுத்து பாருங்கள், +1 மறந்துடக்கூடாது. ரைட், 2024 தர 2024ஓட 2 கூட்டணும்னா 2026 + 1 முதல் பெருக்கணும்னா. ரைட், இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு நீங்கள் காரணியரை பயன்படுத்தி பெருக்கலாம். ரைட், இல்லாட்டி இது ரெண்டையும் பெருக்கி நீங்கள் போடலாம். உங்களுக்கு ஆன்சர் வந்து 4100,625. ரைட், எப்படி ஆன்சர் வரணும், 624 + 1. ஓகே, ரைட். அது ரெண்டையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதாவது 4,100,624 + 1 என்ன? ரைட், ஆகவே உங்களுக்கு வரப்போகுது 4,100,625ன்னு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, அப்போ 1வதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வர வேண்டியது 41,00,625 முதலாவது வினாவுக்கான ஆன்சர். ரைட்டா? ரைட், இப்போ அடுத்த வினா பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இரண்டாவது வினாவை 1, 2, 3, 4, 5 ஆகிய இலக்கங்களுள் ஏதேனும் 3 இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய ஒற்றை எண் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட், இப்போ நமக்கு கிடைச்சிருக்க கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5 இப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், ஏதேனும் 3 இலக்கங்களை பயன்படுத்தினா 3 இலக்க எண் தான் நம்ம என்ன செய்யணும், அமைக்கணும். 1 இலக்க எண், 2 இலக்க எண், 3 இலக்க எண். 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். சரியா? அங்கே எத்தனை வரணும்னு போட்டிங்கன்னா சரி. ஓகே, ரைட். இன்றைக்கி பாருங்கள், முதலாவது 3 இலக்க எண் தானே? ரைட், அப்போ இன்றைக்கி பாருங்கள் 3 இலக்க ஒற்றை எண் அமைக்கக்கூடிய ஒற்றை எண் தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஒற்றை எண் எத்தனை இருக்குது, 1, 2, 3. அப்போ கட்டாயம் இன்றைக்கி இந்த 3 இலக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இலக்கம் வரலாம். அதாவது 1, 3, 5 இதுகளில் ஏதாச்சும் ஒன்று வரலாம். அதான் 3 போட்டிருக்கேன். 3ல் 1 அப்படின்னா இந்த 3 இலக்கம் இங்கே வரலாம். ஓகே, ரைட். மொத்தமாக எத்தனை இலக்கம் பாருங்கள், 5 இலக்கம். அதில் 1 இங்கே வந்துட போகுது. அப்படி தானே? மொத்தமாகவே 5 இலக்கம், அதில் 1 இங்கே வந்துடும். அதாவது 1களில் வந்துடும். மிச்சம் எத்தனை, 4 இலக்கம் முதலாவது 100ஆம் இடத்துக்கு வரணும். இப்போ 100ஆம் இடத்துக்கு 1 வந்துருச்சு, 1ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல மிச்சம் எத்தனை இருக்கும், 3 இலக்கம் வரலாம். ஏதேனும் 3 இலக்கங்கள். ஓகே, ரைட். ஏதேனும் 3 இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய ஒற்றை எண்கள். அதாவது இந்த கணக்கில் என்னென்னா அதில் சொல்லியிருக்கணும், ஒரு இலக்கத்தை ஒரு முறை மாத்திரம்தான் பயன்படுத்தணும். ஓகே தானே? ஒரு இலக்கத்தை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தி என்ன செய்யலும், எத்தனை ஒற்றை எண் அமைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஒற்றை எண் இருக்குது, 3. அப்போ நம்ம மொத்தம் 5 இலக்கம், அதில் ஒரு இலக்கம் 1வது இடத்துக்கு போயிட்டா 100ஆம் இடத்துல 4 இலக்கம், 10ஆம் இடத்துல இங்கே 1 போயிடும், இங்கே 1 போயிடும், அது மிச்சம் 3. ஓகே, ரைட். அப்போ இது அவ்வளோத்தையும் பெருக்கும், எல்லாத்தையும் பெருக்கணும், அப்போ தான் எண்ணிக்கை வரும்.
4 3 3 அதே பேருக்கு நான் எவ்வளோ ஆன்சர் வருது பாருங்கள் 36. ரைட். அப்போ ஒரு எண்ணை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தி இந்த 5 இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை ஒற்றையன் உருவாக்கலாம்? 36 ஒற்றையன் உருவாக்கலாம். ஓகே, இது சம்மந்தமான வீடியோ நம்மகிட்ட நிறைய இருக்குது. ரைட், நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் மேலும் இலக்கங்களை பெறுறதுக்கு. ஓகே ரைட். 3வது வினா பாருங்கள். இப்படி ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இன்னைக்கு என்ன வரணும்? 5 கூட 15. ஒரு முக்கோண எண் மாதிரி இருக்குது பாருங்கள். 1 3 6 முக்கோண எண் மாதிரி இல்லை, முக்கோண எண் தான். சரிதானே? தரப்பட்டுள்ள எண் கோலத்திற்கு அமைய 2024 எனும் எண் அமையும் நிறை நிரல் என்பவற்றை குறிப்பிடுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். எத்தனாவது நிறை எத்தனாவது நிரல் 2024 என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானே? ரைட். அப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் என்னென்னா இது முக்கோண எண்ணுன்னா தெரியுது. இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க 1 3 6 10. சரிதானே? ரைட். இப்போ இந்த வரிசையில் தொங்கல் உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்போ 2024 எந்த இடத்துல இருக்குதுன்னு என்ன செய்ய போகிறோம்? நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானே? ரைட். 2024 பார்த்தீங்கன்னா, அதாவது 2024க்கு முன்னுக்குள்ளே முக்கோண எண் எதுன்னு நமக்கு தெரியணும். சரிதானே? இப்போ ஒரு போட்டிக்கு 2024 ஒரு எக்ஸாமுக்கு தான் போக போகிறோம், ஒலிம்பியாட். அப்போ அதுக்கு முன்னுக்குள்ளே முக்கோண எண். சரியா? இப்போ என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். அதாவது 2016 அதுக்கு முன்னுக்குள்ளே முக்கோண எண் வந்தது 2016. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எத்தனையாவது முக்கோண எண் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எத்தனாவது முக்கோண எண்? 63வது முக்கோண எண். அதை எப்படி செக் பண்ணலான்னா 63ஐயும் 64 பெருக்கிட்டு 2ஆல் பிரித்து பாருங்கள். சரியா? 2ஆல் பிரித்தா 64 2ஆல் பிரிங்க 32. ரைட். 2 பெருக்குனா எவ்வளோ வரப்போகுது? 2016. ஓகே ரைட். அப்போ இதில் 63 நிறை என்ன செஞ்சிருது? 63 நிறை முடிஞ்சிருது. சரியா? அப்போ அடுத்த செட்டில் 24 இலக்கம் வரணும்னா, அதாவது 64வது நிரையில் 64வது நிரையில் எத்தனை? இது 63 தானே? ரைட். 64 எண் இருக்கும் அடுத்த வரிசையில். அப்படி தானே? ரைட். நமக்கு கேட்டிருக்காங்க 2024 எதுன்னு தானே? ரைட். அதிலேருந்து முதல் வரிசையில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் கழிப்போம். 2016 தானே இருக்குன்னு சொன்னேன். முதல் 63வது வரிசையில் உள்ளது கழிச்சோம்னா என்ன வருது? 8 வருது. ஓகே தானே? ரைட். அப்போ முதலாவது நிரல், 2வது நிரல், அப்படி 8வது நிரலில் தான் என்ன நடக்கும்? 2024 இருக்கும். ஆகவே 64 நிறை 8ஆம் நிரல். சரித்தானே? இதில் தான் 2024 என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. ஆகவே இதுக்கான ஆன்சர் என்னது? 64வது நிறை 8வது நிரல். ஓகே ரைட். அப்போ நல்லா பார்த்துக்கணும். சரிதானே? ரைட். அப்போ இன்றைக்கி முக்கோண எண் சம்மந்தமாக கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று 2024ஆம் ஆண்டு போட்டி போகல, அதுக்கு முன்னுக்குள்ளது, அப்புறம் உள்ள முக்கோண எண், சதுர எண், அந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக தேடிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ 2024 வர மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட். 4வது வினா பாருங்கள். நகரம் ஏயிலிருந்து நகரம் பியிற்கு மோட்டார் வாகனம் 2 முறையே 62 km/h 54 km/h என்னும் வேகங்களில் ஒரே நேரத்தில் நகரம் ஏயிலிருந்து புறப்பட்டன. ரைட். இப்போ நகரம் ஒன்றா இப்படி சும்மா கோடன் போட்டு வரைஞ்சிக்கணும். இங்கே தான் ஏ நகரம், இங்கே பி நகரம் இருக்குது. ஓகே ரைட். அப்போ முதல் வாகனம் இதில் போகுது 62 km/h. இரண்டாவது வாகனம் 2வது எழுதுற, இது 1வது 2வது வாகனம் 54 km/h. சரிதானே? ரைட். என்ன வேகத்தில் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே ரைட். வேகமாக செல்லும் மோட்டார் வாகனம் 10 மணித்தியாலங்களுக்கு பிறகு 10 வேகமாக செல்வது தானே 62 km. ரைட். 10 மணித்தியாலங்களுக்கு பிறகு பி நகரிலிருந்து ஏ நகரை நோக்கி செல்லும் பார உறுதி ஒன்றை கடந்து செல்கின்றது. ரைட். பியிலேருந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கார் அவர். பார உறுதி ஒன்று வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு அப்போவுமே. ரைட். இன்றைக்கி வந்துட்டார் அந்த பார உறுதி. எத்தனை மணித்தியாலத்துக்கு அப்புறம்? 10 மணித்தியாலத்துக்கு அப்புறம் 10 ஹவர். அது என்னது 10 ஹவரில் இந்த இடத்துக்கு கடந்து போகிறாரு. 10 ஹவர் ஆயிடுச்சு.
ரைட்டா? ரைட் 62 கிலோமீட்டரில் தான் போவார். ரைட். அவே 10 ஹவர் ஆயிடுச்சு. பார ஊர்தி ஒன்றை என்ன செய்கிறாரு, கடந்து போகிறாரு. ரைட், அப்படியே இருக்கட்டும். சரிதானே? ரைட், கடந்து செல்கின்றது. அடுத்த ஒரு மணித்தியாலத்திற்கு பிறகு மற்றைய மோட்டார் வாகனம் பார ஊர்தியை கடந்து செல்கின்றது. அடுத்து 1 ஹவர் கழிச்சு தான் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி வந்திருக்கு பார ஊர்தி கொஞ்சம் தூரம் வரும் வார்த்தனே. ரைட், இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இவர் இரண்டாவதாக போகிறவர் வந்து கடந்து செல்கிறாரு. அப்போ முதலாவதாக போகிற கடந்து செல்லக்குள்ளே 10 ஹவர், 1 ஹவர். சரித்தானே? அப்போ எத்தனை பேர்? 11 ஹவர் ஆகுது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஒரு 10 ஹவர் ஆகுது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. சரியா? அப்போ பார ஊர்தி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இவருக்கு 11 ஹவர். இப்போ இந்த இடத்துல 1 ஹவர் தான் என்ன செஞ்சுருக்கு, பார ஊர்தி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ரைட்டா? இந்த இடத்துல 1 ஹவர் என்ன செஞ்சுருக்கு, ட்ராவல் பண்ணியிருக்காரு பார ஊர்தி. ஓகே, ரைட். அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு மற்ற 3 வாரத்தையே கடந்து செல்கின்றது. இனி பார ஊர்தியின் வேகத்தை காண்க. ரைட், இவர்கிட்ட இந்த பார ஊர்தி இருக்காத்தானே, இவர்கிட்ட வேகத்தை கேட்டிருக்காங்க. சரிதானே? ரைட். அப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்றாவது வந்து முதலாவது வாகனம் வந்து சென்ற தூரமாக கண்டுபிடிக்கலாம் தானே. ரைட், எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதலாவது வாகனம் சென்ற தூரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு தெரியும், கதி சமன் தூரம், அதை நேரத்தால் பிரித்தா சரியாக வரும். சரிதானே? அப்போ தூரம்னா என்ன செய்வீங்க, தூரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? தூரம் சமன் கதி இன்ட்டு நேரம். சரியா? கதியை நேரத்தில் இருக்குன்னா சரி. அப்போ 62 கிலோமீட்டர்/ஹவர் தானே. அதை வந்து நேரம் எவ்வளோ, 10 ஹவர் இருக்குனியா எவ்வளோ? ஈஸியான விட ஒன்று வந்துடுதுன்னா, ஈஸியான விட ஒன்று வந்துடுறாருண்ணா. ரைட், பாருங்கள் எவ்வளோ இப்போ 620 கிலோமீட்டர். அப்போ இது போடலாம். சரிதானே? இப்போ முதலாவது வாகனம் சென்ற தூரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? ரைட். இப்போ இரண்டாவது வாகனம் சென்ற தூரத்தை என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இரண்டாவது வாகனத்துக்கும் அதே மாதிரி தூரம் காண்கிறதுக்கு என்ன செய்கிறது, அவர்கிட்ட கதியை அவர் சென்ற நேரத்தால் பெருக்கி விடுவோம். அவர்கிட்ட கதியை 54, அவர்கிட்ட நேரம் வந்து 11 ஹவர் எடுத்துச்சு. பெருக்கணும் என்ன ஆன்சர் வந்து பாருங்கள், 44, 4 மிச்சம் 59னா. ரைட், எவ்வளோ இப்போ 594 கிலோமீட்டர் இவர் போயிருப்பார். சரிதானே? ரைட். அப்போ ஏயிலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் தூரம் வந்து 620. இங்கேருந்து இது வரைக்கான தூரம் வந்து 594. அப்போ இடையில் உள்ள தூரத்தை கண்டுக்கலாமா இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் நோக்குமே. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் சமன் சரி பாருங்கள், 620லேருந்து கழிக்கணும் 594. கழிச்சா எவ்வளோ, இன்னைக்கு 6 20 26 கிலோமீட்டர். இந்த தூரம் வந்து என்னது, 26 கிலோமீட்டர். இதை கடக்கிறதுக்கு அந்த பார ஊர்திக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, 1 ஹவர் எடுக்குது. ஏன்னா இவர் 10 ஹவர் இங்கே 11 ஹவரில் சந்திச்சிட்டார் தானே. சரியா? பாருங்கள் எவ்வளோ அழகான கணக்கு ஒன்று அப்படின்ட்டு. ரைட். இப்போ நமக்கு 1 ஹவரில் 26 கிலோமீட்டர் என்ன செஞ்சிட்டாரு, பார ஊர்தி பயணம் செஞ்சிட்டாரு. அதனே கதி 1 ஹவரில் சென்ற தூரம் தானே கதி. ஆகவே என்ன ஆன்சர் அப்படின்னா 26 கிலோமீட்டர்/ஹவர். 1 ஹவரில் தானே கண்டுபிடிச்சோம். 1 ஹவரில் அன்றைக்கி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 26 கிலோமீட்டர் நகர்ந்துருப்பார். அதுதான் இப்போ கண்டுபிடிச்சோம். அப்போ அதுதான் அவர்கிட்ட கதி. 1 ஹவரில் சென்ற தூரம், 1 மணி நேரத்தில் சென்ற தூரம் தானே கதி. ரைட், அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட், அடுத்த வினா பாருங்கள். ஏ சமன் ஏ கொடுத்துருக்காங்க. 2021 2024 அடுக்கிற்கு 2022 2024 ப்ளஸ் 2023 பவர் ஆஃப் 2024 ப்ளஸ் 2024. ரைட், இப்படி உங்களுக்கு கணக்கு எல்லாமே அடுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் 2024 2024 தான் இருக்கேன்னா. ரைட். அப்போ இதனுடைய பெருமானம் நானும் பாருங்கள், எனின் ஏயினது பெருமானத்தின் 1ஆம் இடத்து இலக்கம் என்ன, முதலாவது இடத்து இலக்கம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நானும் பயன்ட்டு இதனுடைய பெருமானம் காங்கணுன்ட்டு சரியான ரிஸ்க் ஆகிடுறேன்னா. ஆனால் முதலாவது இடத்து விட்டு பெருமானம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். முதலாம் தானம். ரைட்டா? ஒன்றுகள் நமக்கு கண்டுபிடிக்கலாம், ஒன்றுகள் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள்,
2021 தானே, கடைசி 1 தானே இருக்குது. ஆகவே பாருங்கள், இதோட திருப்பி 1 பெருக்கப்படக்குள்ள என்ன வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. அப்படி தானே? திருப்பி 2021 அதோட 1 பெருக்கப்படக்குள்ள 1 தான் வரப்போகுது. அப்போ கடைசி இலக்கத்தை மட்டும் எழுதுகிறேன், கன்ஃபார்மாக 1 தான். 1 எத்தனையாம் அடுக்குனாலும் 1 தான். சரி தானே? அடுத்தது பாருங்கள், 2க்கு பார்க்கணும். சரியா? 2 1ஆம் அடுக்கு இன்னைக்கு எழுதுவோம். 2 1ஆம் அடுக்கு 2. சரி, கடைசி இலக்கம் மட்டும் பாருங்கள் போதும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பெருக்கிட்டு இருக்க கஷ்டம் தானே. கடைசி இலக்கத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 2ஆம் அடுக்கு 4. 2 3 8. 2 4 16. கடைசி மட்டும் தான் எழுதுகிறேன். 2 5 32 தான் இங்கே வந்துடுறாரு. 2 5 இங்கே வந்துடுறாரு. 2 6 2 7. சரியா? 2 7 2 128 தானே, இந்த 8ல் முடியுது. 2 8 256 இருந்தால் 6ல் முடியுது. சரியா? அப்படியே வரப்போகிறாரு. இந்த 4 முடிஞ்சதுக்கப்புறம் 3 பெஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. சரி தானே? ரைட். அப்போ 2024 வந்து 2 இன்னைக்கு போட்டால் 2 4 8 6 வைப்போமே. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2024 வரைக்கும் என்ன எழுது நமக்கு? ரைட்டா? அப்போ 2024 4ஆல் வகுப்படுதா? 24 மட்டும் பிரித்து பார்த்தீங்கன்னா சரி, 24 4ஆல் வகுப்படுதா? ஆம், வகுப்படுத்தானே. 24 4ஆல் வகுத்தா 6 தானே. ரைட். அப்போ 2024 4ஆல் வகுப்படும். ஆகவே இது கடைசி இலக்கம் வந்து என்னவாக இருக்கணும்? 6ஆக தான் இருக்கணும். 4 மடங்காக இருக்குது. ஆகவே 6. ஆகவே இங்கே இதனுடைய 1ஆம் இடத்து இலக்கம் வந்து 6. ரைட். இப்போ விஷயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நீங்களே ட்ரை பண்ணுவீங்க. எப்படி? 3 1ஆம் இலக்கம் 3 1 3. அப்படி தானே? 3 2 9. 3 3 7. 3 4 1. 3 5 1 வந்தால் திருப்பி அங்கே வந்துடுவார். 3 5 இங்கேயே அதே மாதிரி. 3 6 3 7 3 8. பாருங்கள், 4 மடங்கெல்லாம் இங்கே. அப்போ 2024 4 மடங்கு என்ன? ரைட். அப்போ அங்கே இறுதி இலக்கம் என்ன வரப்போகுது? அப்போ அங்கேயும் 1 தான் இருக்கும். ரைட். இங்கே 4 மட்டும் பாருங்கள். 4 1ஆம் அடுக்கு 4. 4 2 வந்து 6ல் முடியும். 16 தானே, 6ல் முடியும். அடுத்து 4ல் முடியும். 4 3 4 4. அப்போ இரட்டை. அப்போ நல்லா விளங்குது உங்களுக்கு. ஒற்றை எண் இங்கே ஒற்றை எண்ணில் அடுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து 4, இரட்டை எண்ணில் அடுக்கு இருந்தால் 6. ஆக இங்கே இரட்டை எண்ணில் அடுக்கு கேல முடியும், 6ல் முடியும். ஓகே, ரைட். சரி, இங்கே ரைட்டா? அடுத்து பாருங்கள், இதுனா கன்ஃபார்மாக நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. 5ன்னு வந்துட்டா கடைசியாக 5ல் தான் முடியும். 25ல் முடியும். அதுவும் 2 தான் கண்டுபிடிச்சிடலாம். 5ல் முடியும். சரி தானே? ரைட். இங்கே கூட்டி பாருங்கள். 7 8 14 19. சரியா? 19னா எத்தனை முடிய போகுது? கடைசி இலக்கத்தை மட்டும் எழுதுவோம். அத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பெருமானத்தின் 1ஆம் இடத்து இலக்கம் என்ன? 1ஆம் இடத்து இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஆகவே 1ஆம் இடத்து இலக்கம் வந்து 9. சத்தனை. ரைட். இப்படி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி போடலாம். இப்படி எல்லாமே எவ்வளோ பெரிய கணக்கு கொடுத்துருந்தாலும் பயப்பட தேவையில்லை. நிதானமாக நின்று செஞ்சிங்கன்னா ஓகே, சக்ஸஸ் ஆகலாம். ரைட். இப்போ இதில் 20 கணக்குகள் இருக்குது. முதல் 5 தான் பார்த்துருக்கோம். ரைட். அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணும் தானே, மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நான் உங்களை அங்கே பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.